டே 98க்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கங்க. ஒன் ஆஃப் த பெயின்ஃபுல் ப்ரோமோ அப்படின்னா இந்த ப்ரோமோவை நம்ம கண்டிப்பாக சொல்லுவோம். ஏன்னா இதில் நடந்த அந்த நிகழ்வுகள் நம்ம எல்லாரையுமே ஒரு மாதிரி ஷேக் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நடக்குது. சேதன் வராரு, இந்த வாரத்திற்கான அடுத்த எவிக்ஷனை பண்ணிடுவோமா அப்படின்னு கேட்குறாருங்க. போட்டியாளர்கள்ட்ட ஒரு சின்ன பதட்டம் ஏற்படுது, அதை நம்மளால் உணர முடியுது. ஏன்னா ஆல்ரெடி அருண் எவிக்ட் ஆயிருக்காரு, இன்னொன்று நடக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் இது வந்து ஒரு கேமின் ஒரு பார்ட்டு தான், அதை நான் செய்து தான் ஆகணும். ஆனால் இந்த வாரம் எவிக்ட் ஆகும் அந்த நபர் அவங்க குடும்பத்துடன் சந்தோஷமாக பொங்கல் கொண்டாடுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்ட்டு அந்த கார்டை எடுக்கிறாருங்க. கார்டை எடுத்து காட்டும் பொழுது முத்துக்குமரன் ஓ அப்படின்னு அந்த காட்சிகளுடன் தான் இந்த ப்ரோமோ முடிவுக்கு வந்தது. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வரலாற்றில் முதல் முறையாக ஒரு கார்டு காட்டும் போது மொத்த குடும்பமும் ஷாக் ஆகுதுன்னா அது இந்த எவிக்ஷனுக்கு தான். ஏன் எல்லாரும் ஷாக் ஆகிருக்காங்க அப்படின்னா, அந்த கார்டில் இருந்த அந்த பெயர் தீபக் அப்படிங்கிற அந்த பெயரை பார்த்த உடனே கண்டஸ்டன்ஸ் அப்படிங்கிறத மறந்து முத்துக்குமரனே இப்படி அதிர்ச்சி ஃபீல் பண்ணுறாரு. முத்துக்குமரன் மட்டும் கிடையாது, அங்கே இருக்கிற எல்லாருமே அதிர்ச்சியால் உறைஞ்சு போகிறாங்கங்க. ஏன் அதிர்ச்சியால் உறைஞ்சு போனாங்க அப்படிங்கிறத நீங்கள் இப்போ பார்க்கணும். இந்த பிக் பாஸ்ல நேர்மை, டிசிப்ளின் அப்படின்னு வாழ்ந்தவர் தான் தீபக். அவருடைய பெயர் காட்டப்பட்ட பொழுது அதிர்ச்சியில் உறைஞ்சு போகிறாங்க, நம்மளால் உணர முடியுது. இது வீட்டில் உள்ளே இருந்தவங்களுக்கு. தீபக் தான் எவிக்ட் ஆயிட்டார் அப்படிங்கிற தகவலை போடும்பொழுது நானே உடஞ்சி போகிறேன். சில எவிக்ஷன் அப்டேட் கொடுக்கும்போது சந்தோஷமாக கொடுப்போம், ஆனால் சில எவிக்ஷன் அப்டேட் கொடுக்கும்போது நமக்கே ரணமாகுது. அங்கே உள்ளே இருந்த ஆடியன்ஸ், அந்த ஆடியன்ஸை பற்றி எனக்கு பெருசாக பேச தெரியல, இப்போ அவ்வளோ இல்லை. நான் வெளியில் டிவியில் பார்க்க போகிறாங்கல்ல அவங்களுடைய மனநிலை. ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்திலையும் தீபக்கை தன்னுடைய ஒரு பையன் மாதிரி பார்த்தாங்க, நிறைய பேர் தன்னுடைய அண்ணன் மாதிரி பார்த்தாங்க. அவங்களும் ஓட்டே போடலைங்க, அவங்களுக்கு ஓட்டு போட கூட தெரியல, ஆனால் பிக் பாஸ் பார்ப்பாங்க. அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த மாதிரியான ஆட்கள் கண்டிப்பா ஃபினாலே போகணும் இல்லையா? என்ன நடந்தது? அதிர்ச்சியா இருக்கு, பேரதிர்ச்சியா இருக்கு. இந்த ப்ரோமோ என்ன நிலைகுலைய வச்சுதுங்க. என்ன மாதிரி உங்களில் எத்தனை பேரை இந்த ப்ரோமோ நிலைகுலைய வச்சுது அப்படிங்கிறத நம்ம ஷேர் பண்ணுவோம். உண்மையாலே பயங்கர ஷாக்கிங்.